மரணம் எப்போது யாருக்கு என்று சத்தியமாக யாருக்குமே தெரியாது. இந்த மரணத்தினுடைய வரிசையில் தெரிந்தோ தெரியாமலோ எல்லோரும் நின்று கொண்டே இருக்கிறோம். அடுத்த மரண வரிசை யாருக்கு என்று யாராலும் முன்கூட்டியே கணித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் எல்லோருக்கும் இந்த மரணம் நிச்சயமானது. ஆனால் மிக சிறந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் மிக குறைந்த வயதில் இறந்து போவதும், இந்த சமூகத்தில் வாழவே தகுதியற்ற மனிதர்கள் எல்லாம் மிக சிறப்பாக வயதாகியும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் இங்கு எப்போதுமே கொடுமையானது. ஆமாம், ராகுல் தனது கோமாளித்தனங்களால் எப்போதுமே காயப்பட்ட இதயங்களை புன்னகை செய்ய வைத்தவன். தனது ஒவ்வொரு கோமாளித்தனங்கள் மூலமும் இந்த உலகத்தில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இதயங்களிலும் புன்னகையை விதைக்க முயன்றவன். பல முறை இவனது கோமாளித்தனங்கள் கேலி கிண்டல் செய்யப்பட்டன. ஆனால் ஒருபோதுமே அதையெல்லாம் பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தனது கோமாளித்தனங்கள் மூலம் இந்த உலகத்தில் காயப்பட்ட இதயங்களை மகிழ்வித்தவன். ஆனால் இனிமேல் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இனியொரு முறை இவனது கோமாளித்தனங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிட்டப் போவது இல்லை. காயப்பட்ட இதயங்களினுடைய எதிர்பார்ப்பாயிருக்கின்ற இவனை மீண்டும் ஒரு முறை உயிரோடு பார்ப்பதற்கு வாய்ப்பு கிட்டப் போவது இல்லை.